ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெல்வெட் கேக் தான் பண்ண போகிறோம். ஈஸியாக ஒரு 7 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அவன் தேவை கிடையாது, குக்கர் தேவை கிடையாதுங்க, தோசைக்கல்லும் தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஒரு 7 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த வெல்வெட் கேக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் தான் நம்ம எல்லாமே அளக்கணும். 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது வாசனை இல்லாத ஆயில் மாதிரி சேர்த்துக்கோங்க. பட்டர் இருந்தால் கூட பட்டரை மெல்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் ஓகே தான். 10 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அந்த ஸ்பூனில் உங்களுக்கு அதிலேயே நான் ஊற்றி காட்டுறேன். 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப ஈஸிங்க, குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நமக்கு கேக் சாப்பிட்ணும் ஒரு டெம்ப்ட் இருக்கும்போது இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கர்டு எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது தயிர். நல்லா ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க, நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். உள்ள நம்ம அந்த ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்ட ஃபீலிங் அப்படியே இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா காஃபி தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் நான் 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் நல்லா நமக்கு சாஃப்டாகவும் நல்லா உப்பியும் வரும். நல்லா அந்த மிருதுத்தன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதை நம்ம கொஞ்சம் நேரம் சோக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனடியாக நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். பேட்ரு அடிக்கும்போது எப்பயுமே ஒரே சைடாகவே நம்ம அடித்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் இதவே இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கப் கேக் மாதிரி நீங்கள் செஞ்சு எடுக்கணுன்னா கூட அவன் இருக்கவங்க கப் கேக் மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் அவன் எதுவுமே கிடையாது. அதனால் நான் இந்த மாதிரி டெக்னிக்கில் செஞ்சு காட்டுறேன். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு க்ரீம் எதுவும் செஞ்சு அது மேலே வச்சு சாப்பிட்னா கூட நீங்கள் க்ரீம்ஸ் செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாவை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர் பத்தாதனால ஃபஸ்ட்டு நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். அதனால் திரும்ப ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலர் லிக்யூடாக வச்சுருந்தீங்கன்னா கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இதை நான் செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட அம்மா அப்பாவுக்கு பசங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை பனியார பேனில் தான் செஞ்செடுக்கிறோம். கொஞ்சம் போல் நெய் விட்டுட்டு இதை அப்படியே ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட போகிறோம். ஒரு பக்கத்துக்கு ஒரு 3.5 நிமிஷன்ற மாதிரி 7 நிமிஷம் போதும். நல்லா பேக் ஆயிரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுங்க. லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் உள்ளே நல்லா பேக் ஆகும், சாஃப்டாக. இப்போ நான் உங்கள்கிட்ட பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்கு சுகர் பவுடர் தாங்க டெஸ்ட் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.